நடிகர் தயாரிப்பாளர் நீங்கள் நடிகராக இருக்கீங்க, தயாரிப்பாளர் நீங்கள் யார் இப்போ 3 பேர் இருக்காங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? பரவாயில்ல, எங்கே அங்கேருந்து யோசிச்சுட்டு வந்தீங்க? இல்லை, நான் யாரோட சைடும் கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனை வரும்போதும் நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஸோ நான் அதில் எப்பவுமே தலையிடுறது என்கிட்டயும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போடும்போது அது என்னோட தனிப்பட்ட உரிமை, நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சந்தோஷம் தாங்க, இது ரொம்ப சந்தோஷம். அவருடைய உழைப்பு கடத்த விஷயம்னு நினைக்கிறேன். யாருக்கு இல்லை, அது கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆமாம் ஆமாம். இல்லை, அது பொலிட்டிக்கலாக இப்போ நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. அப்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கண்டிப்பாக ஆதரிக்கிறேன். எல்லா நடிகரும் ஆதரிக்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஜல்லிக்கட்டு அது நடந்தே தீரணும். அதுக்கு பெரியவங்க எல்லாருமே அதுக்கு அது நல்ல வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நம்ம பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட மறைய விடக்கூடாது. சரவணன் இருக்க பயமே எழில் சாரோட டைரக்ஷனில் நானும் சூரியனும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். படம் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 1 மந்த்தில் படம் மற்ற படங்களோட ரிலீஸ் டேட்டை பொறுத்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆடியோ ரிலீஸ் பண்ணி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி படங்கள் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த படம் பொதுவாக மனஸ்தங்கம், இது இப்போ தேனியில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். படம் முடியும் தருவாயில் இருக்கிறது, இது லாஸ்ட் ஷெட்யூல். இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணுற படம். தேனந்தாள் ஃபிலிம்ஸ் முரளி சாருக்காக பண்ணுற படம். இதுலேயும் நானும் சூரியனும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். வரிசையாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திபன் சார் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர். ஃபஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. படத்துடைய வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி அழகிய தமிழ் மகன் படத்திற்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலைங்கிறது உண்மைதான். எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து கை கொடுத்து இதை நம்ம பண்ணுறோம்.